ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பம் நெய்யம் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு டேஸ்டியான ஸ்டார்டர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கோபி 65 எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோபி 65 ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் வந்து நம்ம பிளான் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்டர் ரெசிபியாக இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா எந்த மாதிரியான லஞ்சு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்து கொதிக்க வைக்கணும். ஸோ காலிஃப்ளவர் நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நல்லா தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த காலிஃப்ளவரில் வந்து நம்ம தயிர், நல்ல கெட்டியான தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். காரத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். ஏன்னா நான் அதுதான் பண்ணினேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மசாலாவில் காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அதை நல்லா அப்படியே வச்சிடலாம். ஸோ இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இப்போ காலிஃப்ளவரில் வந்து நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ வந்து இதில் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா உப்பு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/4 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவரை நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது மீதமாகிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலிஃப்ளவர் அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த மசாலா ஸ்மெல்லோடு இருக்கும். ஸோ அதனால் தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்பியான டேஸ்டான காலிஃப்ளவர் கோபி 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம பர்பம் நெய்யம் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.